மா, எனக்கு சீஸ் பால் செஞ்சு கொடுக்குறீங்களா? செய்யலாமே. குட்டி, சீஸ் பால் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கணும். மா, இது இப்போ ஸ்மாஷ் பண்ணணுமா? ஆமாம் குட்டி, நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்மாஷ் பண்ணுவோம். நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சா? இப்போ என்னம்மா ஆட் பண்ணணும்? நெக்ஸ்ட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட். இப்போ என்னம்மா செய்யணும்? ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட்டு வந்து இந்த சீஸ் க்யூப்லாம் உள்ளார வைக்க வேண்டியதுதான். ஓகே, எடுத்து வடை மாரி தட்டிக்கிட்டு இப்படி உள்ளார வச்சு பால் ஷேப்பில் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸி தான், நீயே பண்ணலாம் நெக்ஸ்ட் டைம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்? உருண்டை ஷேப்பில் ஆக்கிட்டோம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன குட்டி பண்ணணும்? குட்டி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா 1 ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர். ஓகேவா? அதை போட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி, குட்டி பிரெட் கிராம்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் இருக்குல்ல அதையும் பொடியாக்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த பால் எடுத்து இதில் சும்மா ஒரு பெரட்டி, ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் போடுறேன். நெக்ஸ்ட்டு நல்லா இதில் வந்து டிப் பண்ணிவிட்டு, ஓகே, திரும்பி என்ன பண்ணுறோன்னா எடுத்து இதில் போட்டு இதில் பெரட்டி எடுக்கிறோம்ப்பா. உன் சீஸ் பால்லாம் ரெடி ஆகிடுச்சுப்பா. ஸோ ஃபஸ்ட்டு ஏர் ஃப்ரையரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணு. பேப்பர் போடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீஸ் பாலை ஒன்று. சரி, உள்ளார வச்சிடலாமா? ஓகே, வச்சுட்டு 200 ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணிட்டோம். இப்போ 200. ஓகே, 7 மினிட்ஸ் வைக்கலாமா? வச்சுட்டோமா? ஓகே, இன்னும் 7 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் உன்னோட சீஸ் பால். குட்டி முடிஞ்சிருச்சுல்ல, இப்போ எடுக்கலாமா? வாவ், நல்லா வந்திருக்குல்ல? சூப்பராக இருக்குமா? ஓகே, சூடாக இருக்கு.